வணக்கம் நண்பர்களே. வாழ்வில் சனி பகவானால் ஏற்படும் தொல்லை துயரங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனை தலைவலியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்காக இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றி ஒரு தகவல் நண்பர்களே. சனி பகவான் எப்படிப்பட்டவர்னா கர்மகாரகன். நாம் செய்த கர்மமும் நம் முன்னோர்கள் செய்த கர்மமும் அனுபவிக்க வைப்பவரே இந்த சனி பகவான் தான். சனி பகவான் ஒருவனுக்கு நல்லவராகவும் ஒருவனுக்கு கெட்டவராகவும் வருவார். ஆனால் கர்மாவின் அடிப்படையில் எல்லோருக்கும் அவர் தக்க காலகட்டத்தில் தண்டனையும் மன ரீதியான பாதிப்பையும் உடல் ரீதியான பாதிப்பையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் வாழ்வில் அந்த திசா புத்தி 7.5 சனி 7.5 வருடங்கள் நடக்கக்கூடியதே 7.5 சனி. ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பது விரய சனியாக வருகிறார். விரயங்கள் பலவிதமாக நம்மளுக்கு கொடுப்பார். அடுத்து ஜென்மச்சனியாக வருவார். ஜென்மத்தில் சனி இருக்கும்போது உடல்நிலை பீடையை கொடுக்கும், மனதளவு பாதிப்பு ஏற்படுத்துவார். அடுத்தபடியாக 2.5 வருடம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வருவது தான் குடும்பம், வாக்கு, பாதம், சனி. இந்த வழியில் ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி மனதை பாதிக்க வைப்பார். அப்போ இந்த சனி பகவான் அது மட்டும் இல்லை, அட்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி வருவது அட்டமத்து சனி. அப்படி அட்டமத்து சனி நடப்பவர்களுக்கும் கடுமையான பாதிப்பை கொடுப்பார். அதே மாதிரி கண்டச்சனி, ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது கண்டச்சனி. அதற்கு ஒருபடியாக போய் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது அர்த்தாஷ்டம சனி. இப்படி சனியை பலவிதமாக பிரித்து அவர் செய்த கர்ம வினையின்படி பலவிதமான துன்ப துயரங்களை அணிவிக்கக்கூடியவரே இந்த சனி பகவான் தான், அனுப்பி வைப்பவர். அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்பிக்கணும், நம் வாழ்வில் ஏதோ ஒரு வழியில் முன்னேற்றத்தை காண வேண்டும், நாம் செய்த கர்மாக்கள் போக வேண்டும், அப்போ ஏதோ ஒரு பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஜோதிடர்களை நாடும் பொழுது ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை நம்மளுக்கு வழங்குவார்கள். ஒன்று கோயிலுக்கு போக சொல்வார்கள். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சனி பகவான் பாதிப்பு கொஞ்சம் குறையும். அப்படி இல்லைன்னா விநாயகருக்கு சனிதோறும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் சனி பிடியிலிருந்து தவித்துக் கொள்வீர்கள் என்று மன நிம்மதிக்காக ஏதோ ஒரு சொல்லுவதும் உண்டு. ஏன் அப்படி சொல்கிறார்கள்? ஏன்னா சனி பகவான் மற்றவர்களையெல்லாம் பிடித்த காலம் உண்டு, ஆனால் இவர்களை பிடித்தவர்களாக வரலாறு கிடையாது. அப்போ நம்மளுடைய ஐதீகம்படி சனி பகவான் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் மட்டும் பிடிக்கவில்லை, மற்றவர்களை பிடித்தார் என்பது வரலாறாக சொல்கிறது. அது மட்டுமல்ல, பைரவருக்கும் கட்டுப்பட்டவர் தான் இந்த சனி பகவான். அப்புறம் நாய்களுக்கும் உணவு அளித்தாலும் நம் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் என்பது நம் முன்னோர்கள் வாழ்வியல் முறையில் கடைபிடித்த பரிகாரங்கள். அப்பொழுது ஆஞ்சநேயர் வடிவில் உள்ள இந்த குரங்குகளுக்கெல்லாம் பசு பட்டினியாக மலை பிரதேசங்கள் இருக்கும். முன்காலத்திலலாம் மலைகளில் மாமரம் இப்படி பல வகைகள்லாம் இருந்துச்சு. அந்த மரம் பல வகைகள்லாம் இப்போ காலப்போக்கில் அந்த மரங்கள்லாம் இல்லாமல் அங்கே வாழக்கூடிய உயிர் ஜீவர்கள் ரொம்ப கஷ்டப்படுதுகள். அந்த உயிர் ஜீவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் நம்ம உணவு கொடுத்தோம்னா சும்மா போகாமல் அந்த 7.5 சனி பாதிப்பில் இருக்கவங்க பொரிகடலை, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, ஏதோ ஒரு உணவு அதுகளுக்கு பிடித்தமான உணவுகள், வாழைப்பழம் இந்த மாதிரி அப்படி வாங்கி உங்கள் கையால் கொடுங்க. உங்கள் கையால் கொடுக்கும் பொழுது அந்த ஆஞ்சநேயர் எப்படிப்பட்டவர்னா உங்கள் கையை தொட்டு அப்படியே வாரி எடுப்பார். அப்போ உங்கள் தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கையை தொட்டு தொட்டு அந்த உணவை எடுக்கும் பொழுது நம்மளுக்கு தோஷமும் நம்மளுக்கு கலைந்து போகும். அப்படி எப்படிப்பட்ட கர்மாவாக இருந்தாலும் சனியோடைய தாக்கமாக இருந்தால் கூட இந்த கர்மாவை போக்கக்கூடியவர் இந்த ஆஞ்சநேயர் என்பதை உணர்ந்து நம் வாழ்வியலில் நம் கூட வாழக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் வடிவில் உள்ள குரங்குகளுக்கு உணவு அளிங்கள். உங்களுக்கு சனி பிடியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். வாழ்நாளில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அடிக்கடி சனிக்கிழமையில் நீங்கள் செய்து பாருங்கள். இது என்னுடைய அனுபவ ரீதியாக நான் உண்மையில் கண்ட விஷயம்.
அதை நீங்களும் பயனடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். வாழ்வியலில் எத்தனையோ பரிகாரங்கள் நடைமுறையில் சாத்தியமாக உள்ளது. இதை நான் பிராக்டிக்கலாகவே எனக்கு சனி நடக்கும்போது என்னுடைய குருமார்கள் சொன்னது, இந்த மாதிரி நீ போய் இந்த பிடியிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுற அப்படி சொல்லி புலம்புற, நீ போய் ஆஞ்சநேயருக்கு உணவு கொடுத்துட்டு வா, அதை கொடுத்துட்டு வந்த பிறகு பாரு, உனக்கு ஒரு மாற்றம் இருக்கும் நிச்சயமாக. அப்போ இந்த மாதிரி எதிரிகள், தொல்லைகள், துயரங்கள் நிறைய ஆட்கொண்டுக்கிருந்தேன். தீர முடியாத பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ எப்போ நான் ஆஞ்சநேயருக்கு போய் உணவளித்து அதுகளுக்கு கூட நம்ம பழகிட்டோன்னாலே சில பேர் பயப்படுவீங்க, ஆஞ்சநேயரா குரங்கா நம்மளை பார்த்தாலே கடிச்சுப்படும், நம்மளை இது ஆக்கிரும் அப்படின்ட்டு பயப்படுவார்களே. பொதுவாகவே ஆஞ்சநேயர் வந்து யாருமே கடிக்காது. முதல்ல தொல்லைகள், துயரங்கள் நீங்கள் அதை நம்ம சும்மா இருந்தால் சனி திசை நடக்கிறது, போய் கல்லை வச்சு எரிகிறது, ஆன்னு சொல்கிறது, மனிதனே ஒரு ஆளை பார்த்து முறைச்சு பார்த்தாலே போகிறது இல்லையா? அது மாதிரி அதுகளும் விலங்கினங்கள், அது அறிவுள்ள விலங்கினங்கள். மனிதனுக்கு சனி அறிவு உள்ளது, பேச மட்டும்தான் முடியாது, மற்ற எல்லாமே அது உணரக்கூடிய துயரத்திலிருந்து எப்படி அந்த கர்மாவை உணர்ந்து பசியை போக்கி நம்ம என்னைக்கோ ஒரு நாள் நம்ம உணவு கொடுக்க போகிறோம். தினமும் ஏதாச்சும் ஒரு பரிகாரம் செய்தால் அது சந்தோஷமா உணவு சாப்பிட்டுச்சுனாலே நினைக்கக்கூடிய நம்மளுடைய கர்மாவுக்கு ஒரு அருமையான செய்தி. அதனுடைய கர்மா நம்மளுக்கு, அதாவது சனி பகவானுடைய பிடியிலிருந்து கூட எளிமையாக போய்க்கிறது. தப்பிக்கணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வாழ்வியல் முறையை கடைபிடித்து கர்மாவுடைய ஆஞ்சநேயரே நமக்கு நேரில் வந்து தப்பித்து வாழ்நாளில் வேண்டும் என்பதற்காக யாருக்கெல்லாம் குரங்குகளுக்கெல்லாம் நம்மால் முடிந்த உணவுகளை நம்முடைய உங்கள் வாழ்வில் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை சனி தோஷம் போகணுமாக சொல்லக்கூடிய ஜோதிடராக நான் வருகிறேன். குரங்குகளை எல்லாம் நம் கையில் சம்பந்தமான அந்த உணவுகளை மனதார உண்ணும் பொழுது நம்மளோட சனி தோஷம் விலகும் மூலமாக. வணக்கம்.